போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். பாலை பிடிக்க தெரியாது, பேட்ல ஆட தெரியாது. அண்டர் மாடிட்டு பவுலிங் ஆடும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சமா என்ன நானே மாடிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் நிறைய டாட்ஸ் வாங்கிட்டேன். ஒரு 10 பால் தான் டாட் வாங்கிட்டேன். அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் நான் உள்ள போனேன். உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண 3 பாலும் 3 6. 6 ஓவர்ஸ்க்கு 140 ரன் ஸ்கோர் பண்ணிருந்தோம். ஓகே, உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்? என்னோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து 110. அந்த டைம்ல நான் ஒரு பால் அவங்க சிங்கிள்ஸ் ஆடி கொடுத்துட்டு அப்புறம் ஆனா 4 பால்ல 4 6 அடிச்சு மேட்சை கம்ப்ளீட் பண்ணேன். அவங்கள மாதிரி தான் இருக்கும், அவங்களும் அதே தான் பண்றாங்க, நம்மளும் பிராக்டிஸ் தான் பண்றோம். அப்பயே நம்ம அடிச்சா டிராவல் ஆக மாட்டேது. எனக்கு ஆஃபீஸ் டைமா இருக்கட்டும், காலேஜ் டைமா இருக்கட்டும், ஸ்கூல் டேஸா இருக்கட்டும், நான் என்ன டைமா இருந்தாலுமே எனக்கு ஃப்ரீ டைம் எப்ப கிடைச்சாலும் கிரிக்கெட் ஒன்லி கிரிக்கெட் மட்டும். நான் உங்க கிரிக்கெட் பட்டா சரி. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துருக்காங்க சூப்பரான ஒரு பர்சன். சாமி ப்ரோ ஒரு வீட்டுல தான் இருக்கும். அவர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட் ஜேர்னி? எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஒர்க் ஒரு சைடு, கிரிக்கெட் ஜேர்னி, ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிருந்தேன். அதுவும் நான் பேங்க்ல ஒர்க் பண்றதுனால மோஸ்டா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சாட்டர்டே ஒர்க்கிங் டேவா இருக்கும். அப்போ என்னால வந்து மேட்சஸ்லாம் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்தது. அப்புறம் போக அப்படியே ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டீமுக்கு விளையாடுனீங்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான், அசோக் நகர் தான். டீம் நேம் ஏதாவது? டீம் நேம் வந்து லகான். நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அன்ரூம் விளையாடுவோம். நாங்க பவுலிங்லாம் எனக்கு விளையாட தெரியாது, அன்ரூம் தான் விளையாடுவோம். அதுலயே 4-6 வச்சு விளையாடுவோம். நிறைய பேர் அன்ரூம்ல வந்து பாக்ஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க. நாங்க பவுண்டரி வச்சு விளையாடுவோம். ஏன்னா எங்க கிரவுண்ட் கொஞ்சம் பெருசுன்றதுனால. என்னோட கிரவுண்ட் வந்து புதூர் ஹைஸ்கூல். அங்க போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். பாலை பிடிக்க தெரியாது, பேட்ல ஆட தெரியாது. அண்டர் மாடிட்டு பவுலிங் ஆடும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சமா என்ன நானே மாடிஃபை பண்ணி கொஞ்சமா அடாப்ட் ஆகி ஓரளவுக்கு விளையாடிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல இப்ப கிரிக்கெட் விளையாடுறோம், நார்மலா பசங்க கூட விளையாடுறோம், அது வேற. ஒரு டோர்னமெண்ட்னும் போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எவர் டோர்னமெண்ட் நீங்க விளையாண்டுருப்பீங்க, பிரைஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எப்படி அங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் எவர் டோர்னமெண்ட்ல? நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் விளையாண்ட டோர்னமெண்ட் வந்து 2018ல ராயல் சுந்தரம்னு ஒரு டீம். ஃபர்ஸ்ட் எனக்கு லகான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்க நான் விளையாடுறதுக்கு. என்ன நானே ரெடி பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொடுத்த ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபுளுன்ஸ் தான். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இந்த புதூர்ல இருந்து வெளியே போய் ஒருத்தவங்களுக்கு விளையாண்டேன் அப்படின்னா புதூர்ல தினேஷ் ஒருத்தவங்க 10th 12th தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்பவே நான் கார்பரேட் டீம்ஸ்க்கு விளையாண்டேன். கார்பரேட் டோர்னமெண்ட், மிக்சர் கார்பரேட் டோர்னமெண்ட் விளையாண்டேன். அப்ப என்னால பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நிறைய டாட்ஸ் வாங்கிட்டேன். ஒரு 10 பால் தான் டாட் வாங்கிட்டேன். அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் நான் உள்ள போனேன். உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண 3 பாலும் 3 6. அந்த டைம்ல வந்து நான் ஒரு மேட்ச் ஃபுல்லா டாட் வாங்கிட்டேன். அடுத்த மேட்ச் நான் உள்ள போகும்போது என்னோட மைண்ட் செட் என்னவா இருந்ததுன்னா, நம்மளால மேட்ச் தோக்க கூடாது, நம்மளால டீம் லூஸ் பண்ணக்கூடாது, நம்ம டீம் பிளேயரா இருக்கணும். சரி, இந்த கிரவுண்ட் எனக்கு ரொம்ப ஃபேமஸ்வா அப்படின்னா உங்களோட ஃபேவரட் கிரவுண்ட்? அதர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் குவார்டர் ஃபைனல் நினைக்கிறேன். குவார்டர் ஃபைனல்ல அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 6 பால்ஸ்க்கு வந்து 25 ரன்ஸ் வேணும். நான் நான் ஸ்ட்ரைக்ல இருக்கேன். அப்ப ஸ்ட்ரைக்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து ஒரு ரன் ஆடி கொடுத்தாங்க. அப்ப இருக்க கிரவுண்ட்ல இருக்க அப்பெல்லாம் ரீஎன்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. எங்க டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு ரீஎன்ட்ரிக்காக பேசிட்டு இருந்தாங்க ஆர்கனைசர் கிட்ட. விளையாடும் போது நாங்க ரீஎன்ட்ரிக்காக பேசிட்டு இருந்தோம்டா. இது நான் யாருக்கு அகைன்ஸ்டா ஆடுறேன்னா அப்ப மனோன்னா ரொம்ப பெரிய எம்சிசின்றது ரொம்ப பெரிய டீம். அப்ப நாங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க. ராயல் சுந்தரம்ல இருந்தாங்க, உதயண்ணா இருந்தாங்க, தினேஷ் அண்ணா எல்லாருமே இருந்தாங்க. அதுல நான் ஒரு சின்ன பையனா விளையாடுறேன். அப்ப நான் 5th டவுன் போயிட்டு இந்த லாஸ்ட் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல நான் இறக்கி விடுறாங்க. அந்த டைம்ல நான் ஒரு பால் அவங்க சிங்கிள்ஸ் ஆடி கொடுத்துட்டு அப்புறம் ஆனா 4 பால்ல 4 6 அடிச்சு மேட்சை கம்ப்ளீட் பண்ணேன். 4 பால் 4 அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டேன். ஒரு பால் ஸ்பேர் வச்சு மேட்ச் முடிச்சிட்டேன். அப்ப கையில இல்லாத மேட்சே நீங்க முடிச்ச உடனே மேட்ச் முடிச்சது இருந்திருக்குமே. கிரவுண்ட்ல எல்லாரும் ஆச்சரியமா பாத்துருவாங்க. அப்புறம் அப்பதுல இருந்தா என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். 6 பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல அதிகபட்சமா எவ்வளவு அடிச்சிருக்கீங்க? நான் 6 balls 42 ரன்ஸ் அடிச்சிருக்கேன். 6 balls 42 ரன்ஸ். எந்த கிரவுண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் ரீசெண்டா இப்போ லாஸ்ட் வீக் முந்தின வீக் கூட இங்க அசோக் நகர்ல அந்த ரன் அடிச்சேன். செமிஃபைனல்ல 6 ஓவர்ஸ்க்கு 140 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தோம். ஓகே, உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்? என்னோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து 110. பாத்து 6 ஓவர்ஸ்க்கு
6 ஓவர்ல 140, அது 110 மட்டுமே இவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர். பெங்களூர் போயிருந்தீங்க, அங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அங்க போய் லிமிடெட் ஓவர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் நம்ம லீக் மேட்ச் ஆடுறதுனால 4 ஓவர்ஸ் 5 ஓவர்ஸ், குரூப் ஸ்டேஜ் தாண்டினாதான் நமக்கு 8 ஓவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ப லிமிடெட் ஓவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளால பெரிய ஸ்கோர் பண்ண முடியாது. அங்க பாலுமே அபிஷியல் பால் இருக்கும். அந்த அபிஷியல் பால் பார்த்தோன்னே நம்ம இங்க இருந்து சென்னை கிரிக்கெட்டர்ஸ் அங்க போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸா ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸ்கோர் பெருசா பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம இந்த பால் அடிச்சா போகாதுன்னு தான் என்ன நானே கொஸ்டின் பண்ணிக்கிட்டேன். நம்மளும் அவங்கள மாதிரி தான் இருக்கும், அவங்களும் அதே தான் பண்றாங்க, நம்மளும் பிராக்டிஸ் தான் பண்றோம், அப்பயே நம்ம அடிச்சா டிராவல் ஆக மாட்டேது அப்படின்ற கான்பிடன்ட்ல போனதால தான் நம்மளால பெரிய ஸ்கோர் பண்ண முடியும் அங்க. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பிராக்டிஸ் சொல்லிருந்தீங்க, பிராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும், பிராக்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு பிக் மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா? பிராக்டிஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பிராக்டிஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. 100% எதுவுமே நடக்காது. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னோட பிராக்டிஸ்ல ஒரு 30% தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் இப்போ எனக்கு ஆஃபீஸ் டைமா இருக்கட்டும், காலேஜ் டைமா இருக்கட்டும், ஸ்கூல் டேஸா இருக்கட்டும், நான் என்ன டைமா இருந்தாலுமே எனக்கு ஃப்ரீ டைம் எப்ப கிடைச்சாலும் ஒன்லி கிரிக்கெட் மட்டும்தான். நான் வீட்டுல வந்தாலுமே ஸ்கூல்ல இருந்து வீட்டுல வரேன்னா பேக் மட்டும்தான் கழட்டுவேன், ட்ரெஸ்ஸை கூட மாத்த மாட்டேன். அப்படியே விளையாடுறது. காலேஜ் முடிச்சேன்னா 1 o'clock வரணும்னா 3 o'clock போவோம், ஃபிட்னஸ் பண்ணுவோம், விளையாடுவேன். இப்ப ஆபீஸ் போகும்போது என்னால சரியா பிராக்டிஸ் பண்ண முடியல. இருந்தாலுமே நான் அர்லி மார்னிங் இருந்து இப்ப ஆபீஸ் எங்கேயோ நியர்பைல ஏதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப கரண்ட்ல இப்ப ஆதிசிசி டீம்ல விளையாடிட்டு இருக்கீங்க. டீம் இப்படி போயிட்டு இருக்கு, ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அந்த டீம் என்ன தப்பு பண்ணாலும் நான் ரொம்ப தப்பே பண்ணாலுமே எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஈவன் நானா இருக்கட்டும், அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு பிளேயரை என்கரேஜ் பண்ணி தான் நம்ம விளையாடிட்டே இருக்கோம். சவுத் சைடோ நார்த் சைடோ எதுலையுமே நம்ம அவுட் சைட்ல போய் கட்டி அடிக்கலாம். அது நமக்கு நல்ல டீம்ஸ் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்ம பிரைஸ் பண்ணாம வந்திருப்போம். ரன்னர்ஸ் படிச்சிருப்போம், செகண்ட் ரன்னரப், தேர்ட் ரன்னரப் அடிச்சிருப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் ஆதிசி ஆச்சுனால எஸ்பெஷலி எங்களுக்கு அது பெஸ்ட் இதுதான். என்னதான் நம்ம வெளியில இருந்து பார்த்தாலுமே இப்போ ஆதிசிசி டீம் மேட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நம்மளோட மிஸ்டேக்ஸ் நான் என்ன நினைப்பேன்னா, இந்த பால் கம்பாரிசன் பண்றதை நம்ம விட்டுலாம் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனலா நான் இது அட்வைஸ் தான் கிடையாது, எனக்கு நான் தோன்றது இதுதான். இப்ப நம்ம பெங்களூர் போறோம், நம்ம பால் வெயிட்டா இருக்கு, இந்த பால் அடிச்சா டிராவல் ஆகுமா, இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளே டவுன் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்ப நமக்குன்னு ஸ்டாமினா இருக்கு, நமக்குன்னு ஃபிட்னஸ் இருக்கு, நம்ம போய் விளையாட போறோம், நம்மளும் பிராக்டிஸ் பண்றோம், எல்லாமே பண்றோம், நம்மளும் அடிச்சா போகும் நினைச்சா அடிச்சா போகும். பிரஷர் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸ்பெசிபிக்கா என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு பிரஷர் டைம்ல விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அந்த டைம்ல விளையாடும் போதுதான் நம்ம யாருன்றது நமக்கே தெரியும். கண்டிப்பா அந்த டைம்ல ஒருத்தன் இப்போ பிரஷர் டைம்ல எடுத்து விளையாடுறாங்க அப்படின்னா அதுதான் டீமுக்கும் என்தூசியாஸை கொடுக்கும், இண்டிவிஜுவலா நமக்குமே ஓவர் கான்பிடன்ஸ் கொடுக்கும். எவ்வளவு ஸ்கோர் இருக்கு, எவ்வளவு டார்கெட் நான் சேஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடுறேன்னா எவ்வளவு நான் என்னால செட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிக்கிறதுனால எனக்கு பிரஷர் பெருசா தெரியாது. இப்ப ஆப்போனட்டுக்கு எவ்வளவு ஸ்கோர் நம்ம அடிச்சா அவங்களுக்கு சேஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அதை மட்டும் தான் என்னோட மைண்ட்ல திங்க் பண்ணிப்பேன். கேப்டனா யார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே நம்ம மிங்கிள் பண்ணி விளையாண்டா மட்டும்தான் நம்ம ப்ரெஷரை ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாடுறோம்னா அந்த கிரவுண்ட்ல ஒரு 40+ ஆனா போதும்னா 40 ரன்ஸ் விளையாடும். அந்த கிரவுண்ட்ல 100+ ஆட முடியும், 100+ ஆடும். ட்ரீம் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தேன். அப்போ மேக்டெக் டோர்னமெண்ட் மாதாவரம்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. ஐ திங்க் 2022 or 23 நினைக்கிறேன். எல்லா டீமோடையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால. அதுல எஸ்பெஷலி சீரும் காலையோட விளையாடும் போது நான் 6 பாலுக்கு 6 balls 5 sixes அடிச்சிருக்கேன். 5 sixes அடிச்சிருக்கேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கினேன், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கினேன். அந்த டோர்னமெண்ட்ல மட்டுமே நான் இண்டிவிஜுவலா ஒரு 130 runs பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இண்டிவிஜுவலா அந்த டோர்னமெண்ட்ல மட்டுமே ஒரு 25 sixes கிட்ட ஸ்கோர் பண்ண 25 sixes மட்டும். சோ உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஷாட் அண்ட் இந்த ஜோன்ல அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த ஜோன்? ஆக்சுவலா இந்த கவர்ஸ் ஆடுறது, ஒரு ரன் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த டைவ் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப சென்னை சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா பவுண்டரி மட்டும் தான் அப்படின்னு சிக்ஸர் கேம் ஆயிடுச்சு. இப்ப சிக்ஸர் கேம் போது நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும் இல்லையா. அப்ப லெஃப்ட் ஹேண்டர் எங்க அடிச்சா கிளியர் ஆகும்னா ஸ்கொயர் லெக் தான் கிளியர் ஆகும். ஈஸியா போற இடமே ஸ்கொயர் லெக் தான். அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகி ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா எனக்கு ஸ்ட்ரெயிட் இந்த கவர்ஸ்ல அடிக்கிறது, இந்த மிட் விக்கெட்ல அடிக்கிறது இங்கதான் ரொம்ப பிடிக்கும். லாங் ஆஃப் தான் ரொம்ப ஆடும்போது கொஞ்சம் கிரிக்கெட்டர் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி நம்ம ஸ்கொயர் லெக் ரீஜன்ல நான் நானே பில்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பேட்ஸ்மேன் ஒரு சில பேரை பத்தி. முரளின்னு சொல்லிட்டு முரளி இங்க அசோக் நகர்ல ஒருத்தர் வந்தாங்க. அவர் அசோக் நகர்ல இருக்கவங்களுக்கே பாதி பேர் தெரியாது. முரளின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பெஸ்ட் பிளேயர். அதான் நான் ஒரு ரன் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா அவரோட கேமை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகும். ஜாஃபர் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க நம்ம ஏரியால. அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களுக்கு 52 இயர்ஸ் ஆகுங்க. இன்னமும் ஃபிட்டா இருக்காங்க. இன்னமும் அவுட் சைட் பவுண்டரி ஏரியால மட்டும் தான் நிப்பாங்க. ஓடுறது அந்த ஃபீல்ட் இன்னமும் 3 ரன்ஸ் ஓடி இருப்பாங்க. ஃபிட்னஸ் அவங்க நல்ல கிரிக்கெட்டர். அவங்கள பார்த்து தான் நாங்களாம் இன்ஸ்பயர் ஆகும். கெண்டன் அண்ணா இருக்காங்க, கிரீன் அண்ணா இருக்காங்க, அப்புறம் நம்ம மேடி அண்ணா இருக்காங்க. இவங்க எல்லாமே இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இருக்காங்க. இன்னும் ட்ரீம் லெவன்ல பால் அண்ணா இருக்காங்க. பால் அண்ணா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். அவங்களாம் இன்னமும் விளையாடிட்டே தான் இருக்காங்க. அந்த லைன்ல பார்க்கும்போது அவங்க எல்லாமே பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். சென்னை கிரிக்கெட்ல நிறைய bowlers இருக்காங்க. சோ உங்களுக்கு ஃபேவரட்டான bowlers? சிவா ஃப்ரம் ட்ரீம் லெவன் இருக்காங்க, பாலாஜி ஃப்ரம் ஐசிசி ஓகேங்களா, ஜட்டு ஃப்ரம் ஆதிசிசி, ஈபா ஃப்ரம் ஆதிசிசி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரத்னானா இருக்காங்க ட்ரீம் லெவன்ல, விவேகனா இருக்காங்க, பிரித்திஷ் இருக்காங்க கேசிசில. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் சொன்னா எல்லாருமே சொல்லிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கீப்பர்? விவேகனா நல்லா பண்ணுவாங்க ட்ரீம் லெவன்ல. அப்புறம் சுரேஷ் அண்ணா இருக்காங்க, ஒய்வேகே கலையண்ணா இருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல நல்லா பண்றாங்க. டேனி பண்றாங்க, டேனி ஃப்ரம் ஆத்திக்ல அவங்களும் நல்லா பண்றாங்க. அப்புறம் எலி ஃப்ரம் பெரும்பாக்கம் அவங்களும் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம டாப் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய்வேகே கலையண்ணா ஃபர்ஸ்ட்ல இருப்பேன், செகண்ட் சுரேஷ் அண்ணா இருப்பேன், தேர்ட் ட்ரீம் லெவன் விவேகனா. இப்ப நீங்களே ஒரு யங்ஸ்டர் தான். சோ யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா bowlingல வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை கிரிக்கெட்ல. சோ இந்த bowler சூப்பரா போடுறான்பா அப்படின்னா நீங்க பார்த்து வேண்டிய ஒரு bowler ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா யார்? டிஃபால்ட்டா சொல்லணும்னா ஈபா ஃப்ரம் ஆதிசிசி தான். இப்போ ஒரு நல்ல ரீச்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் கண்டிப்பா. எல்லாருமே நல்லா பண்ண முடியும். இதுல கொஞ்சம் பெஸ்டா அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டுருக்காங்க. அதனால அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் ஈபாவை சொல்லுவேன். கிச்சா ஃப்ரம் அரவிந்த் பிரதர்ஸ் இருக்காங்க, அவருமே நல்லா இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பவுலர் இருக்காங்க கமலேஷ் ஃப்ரம் ஆத்திக் லெவன். நல்ல வேகம் போடக்கூடிய அவங்க நல்ல வேகம் போடுவாங்க. அவங்களுக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால சரியா போட முடியாம போயிருக்கு. ரொம்ப சின்ன வயசுல இருந்து பார்த்து இவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்னா விக்கி ஃப்ரம் லெவன் டெக்ஸ் சூப்பர் சூப்பர். அவங்க வந்து எல்லாமே பயங்கரமா பண்ணுவாங்க. இப்போ ஒரு மேட்ச் ஆடுறாங்கன்னா அந்த மேட்ச்ல கம்பல்சரி அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 6 வந்துடும். அவங்களால அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். இன்னுமா அவங்க நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. நான் பார்த்த எனக்கு கெத்துனா அவருதான். சோ இந்த பர்சனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணி 13 இயர்ஸ் இருக்கும்போது என்ன இந்த பையன் விளையாடுவான்ப்பா அப்படின்னு என்ன பார்த்து ஃபைன் பண்ணது வந்து சரவணா ஃப்ரம் லகான். என்னோட ஃபர்ஸ்ட் டீம் அவங்கதான். அதுக்கப்புறம் ஜாஃபர் அண்ணா ஏசிசி. அதுக்கப்புறம் நான் இங்க விளையாடுறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன 11 டெக்ஸ்ல பிக் பண்ணாங்க. ஆக்சுவலா 11 டெக்ஸ் தான் என்னோட ஓன் டீம். இங்க இருக்க என்னோட ஸ்ட்ரீட்ல இருக்க டீம். எஸ்பெஷலி 11 டெக்ஸ்ல கேப்டன் கார்த்திக் அவர்தான். இப்ப வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவரோட பெர்மிஷன் இல்லாம நான் வெளியே போக மாட்டேன். ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது என்ன எங்க போனோம்னாலும் இப்போடா தம்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே பர்சன் அவர் தான். இப்ப அவர் எனக்கு அந்த டைம்ல நீ போயிட்டு வரான்னு எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னா இப்போ சாமி இந்த மாதிரி இன்னும் பேசிருப்பானான்னு தெரியாது. அதுல ஸ்பெஷலா நான் கார்த்திக் நான் சொல்லுவேன். அப்புறம் தினேஷ் அண்ணா இருக்காங்க இங்க இருந்து. இப்ப புதூர்ல இருந்து நான் வெளியே போய் விளையாடுறேன் அப்படின்னா தினேஷ் அண்ணா ராமண்ணா. தினேஷ் அண்ணாக்கு விளையாடுறத பார்த்துட்டு ராமண்ணை கூட்டு போய் வேல் லெவன்ல விளையாட வச்சாங்க. அந்த வேல் லெவன்ல விளையாடுறத பார்த்துட்டு வேல் லெவன் அப்பு இருக்காங்க இல்லையா, அவங்கதான் என்ன ஃபர்ஸ்ட் நீ ஏன்டா இங்கே விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டு போனது. வேல் லெவன்ல ஒரு சில மேட்சஸ் வந்து எனக்கு சான்ஸ் கிடைக்காது. அவங்க பெட்டர் பிளேயர்ஸ் இல்லையா, நான் ரொம்ப குட்டி பையன், எனக்கு நிறைய சான்சஸ் கிடைக்காது. அந்த மாதிரி வரும்போது அங்க இருந்து வெளியே வர சுச்சுவேஷன். ட்ரீம் லெவன்ல இந்த பையனை கூப்பிடு அப்படின்னு கோபி கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா கோபி என்ன கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ட்ரீம் லெவன் போய் விளையாடுறேன். நான் ட்ரீம் லெவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டது எங்கன்னா ஹாக்கி கிரவுண்ட் பல்லாவரம். அங்கதான் நான் விளையாடுறேன். அந்த மேட்ச் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நகர் கிரவுண்ட்ல கொடுத்தாங்க. நகர் கிரவுண்ட் எனக்கு எப்பவுமே எனக்கு நகர் கிரவுண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது வந்து அங்க இருந்ததுனால அது ஒரு ஸ்பெஷல் கிரவுண்ட். அங்கேயே விளையாட வச்சாங்க. என்ன விளையாண்ட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல நான் ஓப்பனரா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டோர்னமெண்ட்ல நான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்க. அது வந்து ரொம்ப பெரிய பிஎஸ்என் டிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அது வந்து பிஎஸ்என் டிராஃபி வந்து நல்ல டோர்னமெண்ட். எல்லா நல்ல டீம்ஸும் விளையாடுவாங்க. நான் எல்லா நல்ல டீம்ஸோடயும் நல்லா ஸ்கோர் பண்ணேன், நல்லா விளையாண்டேன். அதனால ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கினேன். அது ஒரு நல்ல மெமரி எனக்கு. நான் ட்ரீம் லெவன்ல விளையாடும்போது இப்பதான் என்னோட மைல் ஸ்டார்ட் ஆகுது. ரீச் எவ்ரி நான் யாரையுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்ல.
எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க டீம்ல. இந்த பையன் சின்ன பையன், அவன் வளரக்கூடாது அப்படின்னு யாருமே அங்க நினைக்கல. எல்லாருமே அவன் நல்லா விளையாடுறான், அவனை என்கரேஜ் பண்ணலாம். நான் என்னோட கெரியர்ல ட்ரீம் லெவன் தான் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. கணேஷ் நான் மீட் பண்றேன், இந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணலாம், நீங்க விளையாடுங்க, சின்ன யங்ஸ்டர்ஸை வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. நான் வந்து அங்க ட்ரீம் லெவன்ல இருந்து வெளியில வந்த டைம்ல நான் விளையாட வேண்டாம், எங்க ஓன் டீம் வச்சு நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கணேசன் அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு வந்து அவரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ப்ரொபோசலை நான் அக்செப்ட் பண்ணி அதை நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து பூந்தமல்லி 1 lakh டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட் வந்து சென்னையில பேசப்படுற டோர்னமெண்ட் தான். ரெகுலர் கொஞ்சம் நல்லாவே நடத்துவாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே வச்சு ரொம்ப பெரிய மேட்ச் இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இதுவா இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுத்தது கெண்டேன் தான். ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க, ஃப்ரீயா விளையாடுங்க, நம்மளோட கேமை கரெக்டா காட்டுவோம். எனக்கும் என்னால கொஞ்சம் பேச முடியுதுன்னா அவங்க கொடுத்த ஃப்ரீடம். அண்ணா அந்த டீம்ல இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேச விட்டாதான் நம்மளால பேச முடியும். அந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த டைம்ல அவங்க கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்னோட கேப்டன்சில அந்த டோர்னமெண்ட் நாங்க வின் பண்றோம். அதுக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணேசனுக்கு தான் நான் பெரிய தேங்க் பண்ணணும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற பிளேயர்ஸை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ரீனா இப்ப ரெகுலரா ஆர்சி பிளேயராகவே ஆயிட்டாங்க. சுரேஷ் இருக்காங்க, விஸ்வா இருக்காங்க, புலியண்ணா இருக்காங்க. இவங்களாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுனால எனக்கு நமக்கு பிளேயர்ஸ்க்கு இன்னும் பூஸ்டப் அதிகமா சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆதிசி வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னா இவங்களும் எல்லாருமே ஒரு காரணம். அழகான கப்ஸ்லாம் இருக்கு. கப்ஸை பத்தி ஒரு மெமரபிள் மொமெண்ட் பார்க்கலாம். இப்போ நான் வந்து நாங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நாங்க ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இவர் பேர் பரத், இவர் பேரு. இப்போ நாங்க விளையாடும் போது இப்ப சாமி நல்லா விளையாடுவாங்களா, பரத் நல்லா விளையாடுவாங்களா? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, இவருக்கு சச்சின். இவர் பேர் சச்சின். நல்லா கிளாஸா விளையாடுவாங்க. இவரு லெஃப்ட் ஹேண்டர் தான். இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னா இவருக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு. அப்பவே ரொம்பவே நல்லா விளையாடுவாங்க. செஞ்சுரிலாம் அப்பவே அடிச்சிருக்காங்க. ஒரு 12-13 வயசுலயே செஞ்சுரி ஈஸியா அடிப்பாங்க. இவங்க தான் நம்ம டீமோட ஓப்பனர், எங்க டீமோட ஓப்பனர். ஓகேங்களா? இவரோட இப்போ என்ன பண்றாரு, இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு இவருக்கு. இவரோட ஃபேமிலி சுச்சுவேஷனாலதான் இப்போ விளையாட முடியல ரெகுலரா. ஏன்னா இவன் வந்து நான் இன்ஸ்பயர் ஆனா இவனை பார்த்துதான். நிறைய பேசி அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். மொத்தமா நீங்க எவ்வளவு கப்ஸ் வாங்கிருக்கீங்க உங்களோட கிரிக்கெட் ஜேர்னில? அது ஸ்பெசிபிக்கா நான் கவுண்ட் பண்ணியதெல்லாம் இல்ல. ஒரு இவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு? ஒரு 100+ கப். 100+. எத்தனை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிருக்கீங்க? அதுல ஒரு 80 மேன் ஆஃப் த மேட்சஸ். 80 மேன் ஆஃப் த மேட்சஸ். மேன் ஆஃப் த சீரிஸ் அதுல ஒரு 10 15. இப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கப். நான் அண்ட்ரம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா, அண்ட்ரம்ஸ். நான் அண்ட்ரம்ஸ்ல வந்து ஐ திங்க் 2016 நினைக்கிறேன். 16ல நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கப். இப்ப எங்க வீட்டுல இவ்வளவு கப்ஸ் இருக்குன்னா அதுக்கு விதை போட்டது இவரு தான். இவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தா எனக்கு கப்பு நிறைய வாங்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி என்னோட லக்கி சாம்பே சொல்லலாம் இவங்க. இது எனக்கு நான் இப்போ ஏன் பர்சனலா ரொம்ப கனெக்டட்னு சொல்றேன்னா, எங்க அம்மாக்கு சேம் டேல தான் பர்த்டே. ஓகேங்களா? அவங்களுக்கு 16 பர்த்டேனா 16 மட்டும் தான் இந்த டோர்னமெண்ட், 16 இந்த டோர்னமெண்ட் நடக்கும். நான் அவங்க பர்த்டேக்கு நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா வருஷமும் நான் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கேன். சீரும் காலேஜ்ல இந்த இப்ப லாஸ்ட் டோர்னமெண்ட் மட்டும் தான் நான் லூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டோர்னமெண்ட்லயுமே மேன் ஆஃப் தி சீரிஸ். இதுவும் மேன் ஆஃப் தி சீரிஸ் தான். இது என்னன்னா எல்லா ஏரியாலயும் ஒரு பிரீமியர் லீக்ஸ் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி புது பிரீமியர் லீக்னு ஒன்று நடக்கும். நம்ம ஏரியா பிரீமியர் லீக் அது மாதிரி ஒன்று நடக்கும். இந்த டோர்னமெண்ட் மட்டுமே நான் ஒரு 8 மேட்சஸ் விளையாடி இருப்போம். 500+ ஸ்கோர் பண்ணிருந்தேன். இண்டிவிஜுவலா 500+ ஸ்கோர் பண்ணிருந்தேன். சவுத் சென்னை பிரீமியர் லீக்னு இப்ப சவுத் சைட்ல இருக்க டீம்ஸ்க்குலாம் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். இதுவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். என்ன ஸ்பெஷல் மீன்ஸ் என்னன்னா, அது வந்து மேன் ஆஃப் த மேட்சஸ் வந்து ஒரு டெக்கத்லான்ல வந்து ஒரு ஷூ கிட் ஒன்று கொடுத்தாங்க, பேக். நம்ம விளையாண்ட ஒரு ஆல்மோஸ்ட் 5 மேட்சஸ் விளையாண்டோம். நம்ம மேட்ச் வின் பண்ண எல்லா மேட்சுமே நான் தான் மேன் ஆஃப் த மேட்சஸ். எல்லாமே நான் தான் வாங்கினேன். அந்த டோர்னமெண்ட்ல மேன் ஆஃப் த சீரிஸ் பிளஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேனும் நான் தான் வாங்கினேன். இப்போ சீரம் காலேஜ் டோர்னமெண்ட் அந்த 21 பெஸ்ட் பிளேயரை பத்தி பார்த்திருந்தோம். நான் இந்த டோர்னமெண்ட் விளையாடும் போது எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. 23 ஆயிடுச்சு. அந்த டோர்னமெண்ட்டும் நான் விளையாடுறேன் அப்படின்றதுனால அதுல நான் பெஸ்ட் மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்குவேன். அதனாலதான் இப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த டோர்னமெண்ட்ல ஸ்பெசிபிக்கா அந்த டோர்னமெண்ட்ல மட்டும் ஏதாவது ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சிடும். அது என்னோட அம்மா கிரேஸா என்னன்னு தெரியல. விடாமுயற்சி தாண்டி அவங்களோட பிளெஸிங்ஸ் இல்லாம நடக்கிறது இல்லையா. இப்ப பெங்களூர்ல நம்ம கேஆர் புரம் டோர்னமெண்ட் நடந்தது 2023. நாக் அவுட்ஸ் வந்து நேஷனல் விளையாடுறோம். அங்க ரொம்ப பெரிய டீம். அவங்க ட்ரீம் லெவனுக்கு விளையாண்டோம்.
அங்க போய் விளையாடி அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினேன். Man of the 23ல ஃபர்ஸ்ட் கப் இது. வாவ் சூப்பர் சூப்பர். அது பெங்களூர்ல வாங்கினதால அது ஒரு பெரிய மெமரபிள். அது ரொம்ப ரொம்ப பெரிய இது. அதர் ஸ்டேட்ல வாங்குறது அது ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ்ல பெரிய டீமுக்கு அகைன்ஸ்டா நல்லா விளையாடுன்றது ஒரு ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லையா. பிஎஸ்எல் டிராஃபி சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரீம்ல விளையாடி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மேன் ஆஃப் தி சீரிஸ். வாவ் சூப்பர் அப்ப ஐ திங்க் 2018ல மேன் ஆஃப் தி சீரிஸ். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நான் உங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்றேன். அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலா இண்டோர்ல கிடைச்சது எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பவுலர் வாங்கின அவார்டு இது. பெஸ்ட் பவுலர் இது வந்து ஐ திங்க் 2022 நினைக்கிறேன். இண்டோர்னா சாமி வந்து உல்ஃப்க்கு தான் விளையாடுவோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். இண்டோர்லாம் உல்ஃப்க்கு தான், நான் ஒரு டீம் விளையாண்டா ஒரு டீம் தான் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டீம்ல என்ன பவுலரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க, பேட்டரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீ வந்தாலே bowling தான். அதுதான் bowling தான் போடணும். அவங்க டீம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதான் டெத் ஓவர்ல போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் சாமி ஒரு பவுலர் தான். அவன் பேட்டிங் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பவுலர் வாங்கினது இதுதான். போன வாரம் வந்து கடைசியா ஃபைனல்ஸ், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபைனல்ஸ்ல ஒரு நல்ல நாக்கு எல்லாமே நல்லா கிடைச்சது. அதனால இதுவுமே இப்ப நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்க ஒரு மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினேன். 6 ஓவர்ஸ்க்கு 140 அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட் தான். அது மேக்டெக் டோர்னமெண்ட் தான். அதுல பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் நான் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப ஐ திங்க் இது 2021 இயர்ஸ் நிறைய சரியா ஞாபகம் இல்லை, நிறைய டாபிக்ஸ்க்கு எனக்கு. இதுவுமே ரொம்ப மெமரபிள் ஒண்ணுதான் எனக்கு. ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன், இப்போ சீரும் கலை இந்த வருஷம் மட்டும்தான் அம்மா பர்த்டேக்கு நான் எதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சீரும் கலை டோர்னமெண்ட்ல, அந்த டோர்னமெண்ட்ல விட்டதை நான் இங்க ஆலந்தூர்ல அஸ்வின் அண்ணா ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அவர் ஏபிஜே அப்துல் கலாம் டிராஃபின்ட்டு அவர் டோர்னமெண்ட் பர்சனலாவே ரொம்ப கனெக்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்ட் பிளேயர் வாங்கினது அவரோட டோர்னமெண்ட் 2019. இதுவும் அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு தான் எனக்கு ஆர்பிசிசி எனக்கு பிரசன்ட் பண்ணதுதான். இது உங்களுக்கு எனக்கு என்னோட மெமரிஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேல யார் ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அவங்களுக்கு அந்த மாதிரிதான் இங்க கப் சூசிங் நடக்கும். அதனால இதுவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு. நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம், இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஒரு இப்போ சாமி வந்து இது எல்லாமே வாங்குறானா சாமியால மட்டும் முடியாது. கண்டிப்பா இப்ப சாமி பிராக்டிஸ் பண்ண போறானா சாமிக்கு பால் போடுறதுக்கு ஒருத்தர் வேணும். சாமி பேட்டிங் சாமி பவுலிங் போறானா பேட்டிங் ஒருத்தருக்கு வேணும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டர்ஸா இருந்தது எங்க வீட்டுல இருக்க குட்டி குட்டி பசங்க தான். நான் எவ்வளவு பால் போட சொன்னாலும் போடுவாங்க, சாமி அண்ணாக்காக எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பசங்களை மட்டும் நான் ஒரு இப்போ ஒரு 80% அவங்களுக்கு சொன்னா இவங்க ஒரு 15%. இப்ப நான் இவங்களை வச்சுதான் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். இவங்களா தான் எனக்கு பவுலிங் போடுவாங்க, இவங்க நான் அடிக்கிற பால் எல்லாம் இவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து விளையாடுவாங்க. நான் வீட்டுல இருந்தாலுமே நீங்க வாங்க நான் விளையாடலாம், நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு நமக்கு அந்த கிரிக்கெட் மைண்ட் செட்டை கொண்டு வர்றது இவனுங்க தான். அவர் பேரு குண்டு, சைலேஷ், ராகவன், இவர் ஆண்ட்ரோ, பெரிய தர்ஷன் இவர் பேரு, இவங்க பேரு சஞ்சய், இவங்க சாரதி, இவங்க தருண். இவங்க எல்லாருமே இதுல இருந்து இது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா யாரா 2-3 பேர் வெளியே விளையாடுவாங்க. வாழ்த்துக்கள். இப்பயே 2-3 பேர் வெளியே வராங்க. நான் இப்ப யாருமே மென்ஷன் பண்ணி சொல்லல, அவங்கள நீங்களே சொல்லுவீங்க. ஃபியூச்சர்ல இந்த சென்னை கிரிக்கெட் அவங்கள பத்தி பேசும். சாமிய மாதிரி வரக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கு. ஃபைனலா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ கிரிக்கெட் பட்டாசு ஹரி ரீசெண்ட் டேஸ்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஹரிய அவர் வந்து பெருசா இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு யாராவது அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நான் வரேன், நீங்களா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். நம்ம வந்து 2 நாள் கஷ்டப்படுறோம், எல்லாமே பண்றோம். இப்ப அவ்வளவு பண்ணும்போது நம்ம இதுதான் வேணும் அப்படி டிமாண்ட் பண்ற இதுல இவர் வந்து நீங்க என்ன பண்றீங்களோ எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்ல இவரும் ஒருத்தர். வாழ்த்துக்கள் பிரதர். பெரிய பிளேயரா இருக்கட்டும் சின்ன பிளேயரா இருக்கட்டும், இப்ப சாமி விளையாடுறானா அவனுக்கும் ஒரே மாதிரிதான் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. இப்ப தெரியாத ஒரு பேர் விளையாடுனாலும் அவங்களுக்கும் ஒரே மாதிரிதான் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அது எனக்கு ஸ்பெஷலா உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் பிரதர். வாழ்த்துக்கள். ரொம்பவே நல்லா எடுத்திருக்கீங்க. என்னை பத்தி என்னன்னாலே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு நான் தூங்கும்போது ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கிரிக்கெட் பட்டாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.